தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொஞ்சம் அமைதியா இருங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா NSR அவர்களது உடல் நலன் குறித்து அவர்களை நேரடியாக விசாரிப்பதற்காக நான் அவர்களது இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறேன். மேலும் இன்றைக்கு அவர்களது இல்லத்திலே நம்முடைய சிப்காட் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறேன். குறிப்பாக தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கம் அதனுடைய தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர்களை சார்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு என்னை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களிடம் அவர் கலந்து பேசி அவருடைய கோரிக்கையை பெற இருக்கிறேன். குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையினுடைய அடித்தளம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையம் சிப்காட் திட்டத்தால் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நேரடியாக பேசுவதற்காக விவசாய சங்கத்தினர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான 100% சூழலை அரசாங்கத்திடம் கூறி ஏற்படுத்த வேண்டும் என்ற அவரது கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமாக நேரடியாக அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் ஆட்சியாளர்களோடும் பேசி தீர்வு காணக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் 4.5 TMC கொள்ளல உள்ள அமராவதி அணையில் வருடந்தோறும் பருவ காலங்களிலே உபரியாக செல்லும் நீரினை சேமித்து பாசன பரப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்பர் அமராவதி திட்டத்தில் சாத்தியக்கூறுகளை மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களும் நிர்வாகிகளும் வைத்திருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஈரோடு மாவட்ட கூட்டுறவு நுட்பாலை பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சி காலத்திலே தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்தின் பொதுத்துறை நிறுவனம் என்பதை அனைவரும் நன்கு அறிவோம். அதனை தொழில்துறையின் சிப்காட் நிர்வாகம் கையகப்படுத்தி கனரக தொழிலுக்கு உத்தேசிப்பது அப்பகுதி விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதிக்கின்றது. அதனால் அச்சமடைய செய்துள்ளது. திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தினுடைய வேளாண் பெருங்குடி மக்களின் விவசாயத்திற்கு ஆதாரமான அமராவதி ஆற்றங்கரையில் குறிப்பாக அயற்கட்டு பகுதியில் இயற்கை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய எத்தகைய கனரக தொழிலையும் மாநில தொழில்துறை அனுமதிக்க கூடாது என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய பெருங்குடி மக்களோடு உறுதியாக நிற்கிறது. மேலும் சிப்காட் நிறுவனத்தில் சில ஒப்படைப்பு அடங்கிய அரசாணையை ரத்து செய்து வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து மாண்புமிகு
மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வழங்கிய சிப்காட் நிர்வாகத்திற்கு நிலம் வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தமிழக தொழில்துறை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. தனியார் மற்றும் பொதுத்துறை போக்குவரத்து நிறுவனங்களில் பணிபுரியும் நடத்துனர்கள் உரிமம் பெறாத தமிழக போக்குவரத்து துறை நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு என்று நிர்ணயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். நாஞ்சியம்பாளையம் பழைய அயக்கட்டு பாசன வாய்க்கால்களில் தாராபுரம் நகராட்சி கழிவு நீர் கலப்பதை தடுத்திட தனி கட்டமைப்பை பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகமும் இணைந்து ஏற்படுத்த வேண்டும். இது அவசியம், அவசரம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும். தாராபுரம் பேருந்து நிலையத்தினுடைய மேம்பாலத்தின் இருபுறங்களையும் நீட்டித்து உடுமலை ரோடு சந்திப்பு மற்றும் அலங்கியம் சாலை சந்திப்பு ஆகிய இடங்களிலே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையை தமாக வலியுறுத்துகிறது. தாராபுரம் வட்டாரத்தில் மடத்துப்பாளையம் மற்றும் மணக்கடவு மூலனூர் வட்டாரம் பெரமீன் ஆகிய 3 ஊராட்சி தலைமையிடங்களிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி சேவைகள் துவக்கப்பட வேண்டும் என்று திருப்பூர் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்கனவே நானே நேரடியாக மத்திய நிதி அமைச்சகத்திடம் கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு காலக்கெடுவுக்குள் கிராமப்புற மக்களுக்கு வங்கிகள் உதவக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்த முயற்சிக்கும். தாராபுரம் மற்றும் பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகங்களை மறுகட்டமைப்பு செய்து பிற்படுத்தப்பட்ட ஒன்றியமான குண்டடத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய சார்பதிவாளர் அலுவலகம் தோற்றுவித்து பத்திரப்பதிவு நடைமுறைகளை தமிழக அரசு எளிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய நியாயமான கருத்துக்களை, எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது. பொதுவா சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வரையறைவுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதற்கேற்றவாறு காலச்சூழலிலே எல்லா தொகுதிகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவது உறுதியாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. இந்த தொகுதி ஏன் இதில் இருக்கிறது, அந்த தொகுதி ஏன் அதில் இருக்கிறது என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. சூழலுக்கு ஏற்றவாறு சூழலிலே மாறக்கூடிய நிலை ஏற்படும் போது அது நடக்கும். மாற்றம் இல்லாதனால தாராபுரத்தை சுற்றி 40 கிலோமீட்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஆனா இருமுறை 12 முறை நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு பண்ணியே அது குறைந்த தொகையில 100 கோடி 200 கோடி தான் பண்ணும். அது ரயில்வே துறை இப்ப தாராபுரத்திற்கு கேட்பது வந்து மிக நியாயமான கோரிக்கை. அதிலே மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. கால தாமதம் என்பதையும் யாரும் மறைத்து பேச முடியாது. இது வந்து பல ஆண்டுகளுக்கான பிரச்சனை நிலுவையிலே இருக்கிறது. ஒரு காலக்கெடுவிலே இது நடைபெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பமும் கூட. அதற்கேற்றவாறு எங்களது நடவடிக்கை நிச்சயமாக அமையும். தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அநீதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளருடைய பணிகள் என்பது போற்றுதலுக்குரிய பணி. மக்களுக்கு சுகாதார கார்டு ஏற்பத வகையில தங்களுடைய சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் பணி செய்யக்கூடியவருடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாதது உண்மையிலேயே
சாதாரண மக்கள் மீது இந்த அரசுக்கு கவலை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுடைய நிலையை அறிந்து புரிந்து தெரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக அறிக்கை கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எங்களது கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் ஏற்கனவே அவர்களை நேரடியாக சந்தித்து இருக்கிறார்கள். நான் பாராளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக அரசு தூய்மை பணியாளருடைய நியாயமான கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மாவட்டம் சூலூர் முதல் முத்தூர் வரை சுமார் 70 கிலோமீட்டர் விவசாய நிலத்தில் மீது பிபிசிஎல் ஆயில் நிறுவனத்தின் IDPL திட்டத்தினை மாற்றுப்பாதையில் செயல்படுத்திட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட இது சம்பந்தப்பட்ட விவசாய சங்கத்தினர், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமாகவுடைய துணைத் தலைவர் விடியல் சேகர் அவர்களோடு டெல்லிக்கு வந்து நேரடியாக அமைச்சரை சந்தித்து இந்த திட்டம் விவசாயிகளை பாதிக்காத வகையில இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தொடர்ந்து தமாக இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. தாராபுரம் வெள்ளக்கோயில் மூலனூர் பல்லடம் பகுதிகளிலே சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது. விஜயகுமாருங்க, தாராபுரம் வெள்ளக்கோயில் மூலனூர் பல்லடம் பகுதியில சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது. சில மாதங்கள் மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. தாராபுரம் வெள்ளக்கோயில் மூலனூர் எல்லாம் பல்லடம் பகுதியெல்லாம் முக்கியமான பகுதி, நிறைய விவசாயிகள் இருக்கின்ற பகுதி, சிறு விவசாயிகள் அதிகம் இருக்கின்ற பகுதி, சின்ன வெங்காயம் அதிக விளைகின்ற பகுதி. சில மாதங்களிலே மிக குறைந்த விலையில சின்ன வெங்காயம் கிடைக்கிறது. அது போன்ற நிலை ஏற்படுகிறது. விவசாயிகள் சேமித்து வைக்கின்ற சின்ன வெங்காயம் குளிர்பாதன கிடங்கு அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உண்மையிலேயே சாதகமாக இருக்கும். மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசு இந்த தொகுதிக்கு இதற்கு உடனடி உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதே போல தாராபுரம் மூலனூர் பகுதியிலே முருங்கை அதிகம் விளைகிறது. அதிக விளைச்சலின் போது உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. எனவே முருங்கை பவுடர் தொழிற்சாலையை மத்திய மாநில அரசுகள் உணவுத்துறையின் மூலம் அமைத்து வெளிநாட்டு ஏற்றுமதி மையம் துவக்க வழிவகுக்க வேண்டும். தமாக இந்த கோரிக்கையை மாவட்டத்தின் சார்பில் வைக்கிறது. கடைகளில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி செய்தால் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரும். தற்போது கடந்த ஒரு வார காலமாக தேங்காய் விலை குறைந்து வருவது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி உள்ளது. இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. ஆமா, நீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை உண்மையிலேயே கோமா ஸ்டேஜில் இருப்பதுதான் உண்மை. இதற்கு சாட்சி தினந்தோறும் காலை பத்திரிகை செய்திகளும் 24 மணி நேர தொலைக்காட்சி நியூஸ் செய்திகளும் தான். அப்படி என்றால் எதிர்கட்சி என்ற முறையிலே நான் தவறான தகவலை கொடுக்கவில்லை.
உண்மை தகவலே பேசுகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சியின் அடிப்படையிலே தகவலை நான் 100% கூறுகிறேன். இதற்கு பொறுப்பேற்றக்கூடிய அரசு தற்போதைய திமுக அரசு. திமுக அரசால் தொடர்ந்து பல வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம். கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள், 24/7 டாஸ்மாக், பாலியல், இவைகளை எல்லாம் குறைக்க முடியவில்லை. குறைப்பதற்கான எண்ணம் கிடையாது. நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தெம்பு கிடையாது. ஏன் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத அரசு என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தக்கூடிய தைரியம் இல்லை. இதை கட்டுப்படுத்த காவல்துறை இருக்கிறது என்றால் காவல்துறையினருக்கு சவால் விடக்கூடிய ரவுடிகள் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கூட அரசால் பாதுகாக்க முடியவில்லை, காக்க முடியவில்லை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டால் என்பதுதான் மிகுந்த தலைகுனியக்கூடிய ஒன்று தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. இது போன்ற நிலையை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். வரும் நாட்களிலே அரசுக்கு தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள். நன்றி சார். அண்ணா இங்க பாருங்க அண்ணா ரெடி அண்ணா இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க நான் வீடியோல ரெடி இருங்க அப்படியே இருங்க வீடியோ எடுத்து உள்ள போய் ஒரு கை எடுங்க போமா வாங்க நீங்க ரெடி வாங்க ரெடி அப்படியே பாருங்க நல்லா கொஞ்சம் பிளான் தள்ளி ஓகே நீங்க ரெடி அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்து நம்முடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் ஐயா அவர்களும் குழுவும் சேர்ந்து சந்தித்துவிட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சந்திக்கிற வாய்ப்பும் ஏற்பட்டிருந்தது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிட்டதனுடைய ஐயா அவர்களுக்கு ஐடி ஃபீல்டோட சார்பிலே அவர்களுக்கும் ஐயா வெளிநடர் ஐயா அவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட விசாரணை சார்பில் அந்த கட்சி சொல்லை சார்பில் ஐயா இங்கே பாருங்க அண்ணா கூப்பிடுறேன். வந்தாச்சு விடுங்க.